So hello everyone, this is Shriman Sai this side. I'm back with another video. So in the video what we are going to discuss is நான் ரீசெண்டாக வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன் பிட்வீன் எ பாப்ரா அண்ட் தென் தருண்குமார் ஆக்சுவலி. ஸோ இந்த பாட்காஸ்ட் மூலமாக எனக்கு சில விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் ரொம்ப கரெக்டாக இது தாண்டா தேவைப்பட்டுச்சு என் லைஃப்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு அண்ட் சில விஷயங்கள் ரொம்ப அப்படியே ரொம்ப டிலைட்ஃபுல்லாக ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் திஸ் வீடியோ இஸ் நாட் கோன் பி என்டையர் பிரேக் டவுன் அபவுட் தட் பாட்காஸ்ட் லைன் பை லைன் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க அப்படி இருக்க போகிறதில்ல. ஸோ எனக்கு அந்த பாட்காஸ்ட்லேருந்து என்னென்ன ஃபீல் ஆச்சு, என்னென்ன தோணுச்சு, ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஐ டோன்ட் ஹவ் எனி ஸ்கிரிப்ட் பாயிண்ட்ஸ் ஆர் வாட்ஸ் எவர். ஸோ நான் அப்படியே பேசுகிறது தான். இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல் மீன்ஸ் மை நேம் இஸ் Shriman Sai. For the past 2 years I've been helping people to build, launch and scale their online courses, coaching program and mentorship etc. actually. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆர் ஆல்சோ ஒரு கோச் ஆர் ஆல்சோ ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், யூ வாண்ட் டு பில்ட் அன் ஆன்லைன் கோர்ஸ் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ஆர் ஆல்சோ மென்டர்ஷிப், பட் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் தெரியல ஆர் ஆல்சோ ஒரு ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க மீன்ஸ் யூ கேன் செக் அவுட் த ஃபர்ஸ்ட் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன், book in a call with me. So I'm more than happy to help you out. ஸோ நான் வந்து பேசிக்கலி எப்படிப்பட்ட பர்சன்னா ஃபார் த லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக நான் பெருசாகவே கான்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணல ஆக்சுவலி. இது வந்து லாங் ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஃபார்மாக இருந்தாலும் சரி, பாட்காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நான் பெருசாக எதுவுமே நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. லாங் ஃபார்ம் வீடியோஸ்னால் நான் பெருசாக எதுக்கு பார்ப்பேன்னா எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு எதாவது கற்றுக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து சர்ச் பண்ணி லாங் ஃபார்ம் வீடியோஸ் பார்ப்பேன். அண்ட் தென் எனக்கு சாப்பிடும்போது எதாவது பார்க்கணும் தோணுச்சு எதாவது பார்க்கணும் மீன்ஸ் நான் வந்து மோஸ்ட்லி வந்து சாங்ஸ் அங்கே எப்போ வீடியோ சாங்ஸ் கேட்டுட்ருப்பேன். ஸோ அதை உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அது தவிர்த்து நான் பெருசாக கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணல. பாட்காஸ்ட்லாம் சுத்தமாக கேட்குறதே இல்லை. அண்ட் தென் ஷார்ட் ஃபார்ம் நான் சுத்தமாக பார்க்கவே மாட்டேன். பட் நான் ரெண்டுத்துலேயுமே வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. நான் டெய்லியும் இன்ஸ்டாகிராமில் டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் வந்து அக்கேஷனலி லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நான் க்ரியேட் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி, நான் பெருசாக கன்சியூம் பண்ணல. ஸோ தட்ஸ் ரியாலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்காஸ்ட் வந்து ரேண்டமாக என்னோட ஹோம் பேஜில் வந்து அப்போ ஓகே தருண்குமார் ரொம்ப நாளாக வந்து வீடியோஸே போகிறது இல்லையே, ஓகே கம்பேக் கொடுத்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்காஸ்ட் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் ஸோ எந்த கான்டென்ட்டுமே கன்சியூம் பண்ணாத என்ன வந்து நான் ஒரு லாஸ்ட் அந்த 1 வீக்கில் மட்டும் 2 டைம்ஸ் இந்த பாட்காஸ்ட் கேட்டேன். ஸோ நான் என்னென்னு சொல்கிறேன் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீக்கே எடுத்து போடலான்னு நினச்சேன். பட் கிளைண்ட் ஒர்க் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஒரு லைன் வந்து ஹெட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு, விச் இஸ் ஹாப்பினஸ் டிசிஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த அனிமல் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைலாக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒரு சீனில் வந்து ரன்பீர் கபூர் வந்து ராஷ்மிகா மந்தனா கிட்ட சொல்லுவாங்க ஹாப்பினஸ் டெசிஷன் கீதாஞ்சலி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு லைன் வந்து என் ஹெட்லேயே வந்து ரொம்ப மாதங்களாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகே கரெக்டு தானே. இப்போ ஒரு பர்சன் வந்து எந்த ஸ்டேட் ஆஃப் த லைஃப்லனாலும் அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சா அவங்க ஹாப்பியாக இருக்கலாம் ஆக்சுவலி. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இப்போது ஆன்லைன்லேயோ இல்லை நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே யூ ஷுட் ஃபோக்கஸ், யூ ஷுட் ஸ்டே ஹார்ட், நீங்கள் வந்து எந்த ஃபீலிங்ஸுமே இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒர்க்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நாள் இந்த நம்பர் வந்து நீங்கள் அட்டைன் பண்ணுவீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இன்னொரு சைட் திங்க் பண்ணி பார்த்தா யூ கேன் ஹாவ் ஆல் திஸ் ஃபன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், நீங்கள் வந்து என்ன வேணால் நினச்சா பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம், உங்கள் சோஷியல் லைஃப் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டே யூ கேன் ஸ்டில் ஒர்க் அண்ட் தென் யூ கேன் அச்சீவ் தட் நம்பர் நோ மேட்டர் வாட். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். மேபி வந்து நீங்கள் ஸ்லோவாக அச்சீவ் பண்ணலாம் இருக்கலாம். மேபி அந்த பர்சனே வந்து எதுவுமே பண்ணாமல் ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணி அவங்க வந்து ஒரு 3 years 4 yearsலேயே அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6 yearsல போவீங்க. ஒரு 2 years 3 years அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நோ மேட்டர் வாட் யூ வில் ரீச் தட் பாயிண்ட் ரைட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா எனக்கு என்னோட ஜேர்னி சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி. நவ் ஐம் 21 years old. ஸோ நான் வந்து இந்த பெருசாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரீலான்சிங் இந்த திங்குள்ளே வந்து எப்போனா when I was 18 years old. ஓகே, ஸோ அந்த டைமில் என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய லாஸ் ஆச்சு, விச் இஸ் மை ஃபாதர் பாஸ்ட் அவே. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா எங்கள் அப்பா வந்து சில பல கடன் இஎம்ஐ லோன்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாரு. ஸோ அந்த டைமில் அதெல்லாம் அப்படியே என் தலை வந்து விழுந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா எங்கள் வீட்டில் அம்மா, நான் அண்ட் தென் என் தம்பி, ஸோ 3 பேர் தான். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஸோ அந்த டைமில் என் மைண்ட் எப்படி ஆச்சுன்னா ஓகே ஐ ஷுட் மேக் மணி நோ மேட்டர் வாட். நான் அப்படி எப்போ யோசிச்சேன்னா அப்போ தான் நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த டைமில் என்ன யோசிச்சேன்னா ஓகே ஐ ஷுட் கெட் அ ஜாப் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் ஓகே ஐ தாட் அப்போ வந்து எனக்கு இந்த பெருசாக இந்த ஆன்லைன் மணி அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக கான்செப்ட்டுக்கு ஐடியா இல்லை ஆக்சுவலி பெருசாக. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி அந்த கிரைண்ட் ஃபேஸ், ஓகே ஐ ஷுட் மேக் மணி நோ மேட்டர் வாட் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த மணி மேக் பண்ணி எல்லா கடனையும் அடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு ஆக்சுவலி. இப்படி உங்கள் வீட்டில் வந்து கடன் வாங்கி அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த 18ல் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ தான் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஃப்ரீலான்சிங்லாம் வந்துச்சு. ஸோ நான் அந்த மாதிரி தான் ரேண்டமாக ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இமான் காஜின்னு ஒருத்தர் வந்து அந்த என்னோட யூடியூப்பில் பாப்பப் பண்ணார். ஸோ தட் சேஞ்ச் எவ்ரி திங் ஆக்சுவலி. ஓகே, நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இப்போ வந்து இமான் காஜியோட வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க 5 million 4.5 million அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நான் பார்த்ததுலாம் 250K
230K சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி கவுண்ட் இருக்கும்போது லைக் 3 years பேக் அந்த மாதிரி. ஸோ நான்லாம் வந்து ஓஜி சப்ஸ்கிரைபர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தே எனக்கு அன்லாக் பண்ணிச்சு. ஓகே யூ கேன் மேக் மணி ஆன்லைன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே ஓகே இந்த மாதிரி ஒரு இது கிடச்சி, இந்த மாதிரி ஒரு லீட் கிடச்சதுக்கப்புறம் ஓகே இது மாதிரி பண்ணலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஷிப்பிங் அந்த மாதிரி காமர்ஸ் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா நான் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து காலேஜ் போய்கிட்டு நான் வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஷாப்ஸில் வந்து எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கள்ல, அந்த ஃபுட்ஸ் டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணேன் when I was like 18 ஆக்சுவலி. ஸோ தென் சைடில் இந்த மாதிரி வந்து ட்ராப் ஷிப்பிங் மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ஓகே வீட்டில் இருக்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடணும் அப்படின்ற வந்து ஒரு இன்டென்ஷனில். ப்ளஸ் வந்து அந்த டைமில் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஓகே சக்ஸஸ்ஃபுல் ரிச்சு அந்த டேர்ம் எப்படின்னா இந்த இமான் காட்சி இவங்கெல்லாம் பார்த்து அந்த ஆண்ட்ரூ டேட் இவங்கெல்லாம் பார்த்து என்னாச்சுன்னா ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஷுட் ஹேவ் லைக் அ பிக் கார், லைக் இந்த கார் வேணும் உனக்கு, வந்து இந்த இருக்கணும், இந்த வாட்ச் வேணும், இந்த செயின் வச்சுக்கணும், அது இது இருந்தால் தான் நீ சக்ஸஸ்ஃபுல், இது இருந்தால் தான் நீ ரிச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே நான் என்ன நினச்சேன்னா ஓகே நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போயிடணும் லைஃப்பில், அப்போ தான் வந்து நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கார்ஸ் வேணும், நமக்கு வந்து இந்த மாதிரி யாட்லலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரி லைக் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகே ஸோ இந்த மாதிரி அப்போ வந்து அந்த கிரைண்ட் செட் அந்த பீக் இந்த பீக் மைண்ட் செட் அந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. லைக் ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம்னா என் சைக்கிளே வேறு மாதிரி இருந்துச்சு, என்னோடய லைஃப் சைக்கிள். லைக் நான் வந்து ஆஃப்டர்நூன் காலேஜ் போவேன், நைட்டு வந்துட்டு நைட் ஷிஃப்ட் போவேன், லைக் அரௌண்ட் 9-10 நைட் ஒர்க் போவேன். அதுக்கப்புறம் மார்னிங் அந்த நைட் ஷிஃப்ட் முடிச்சு மார்னிங் 7 வீட்டுக்கு வருவேன், தூங்குவேன். சம்டைம் தூங்குவேன், டைம் இருக்காது, இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி ட்ரைலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் லைக் டைம் இருக்குமான்னு தெரியாது, ஸோ தூங்கிட்டு திருப்பி காலேஜ் போவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு 7-8 months வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. ப்ளஸ் எனக்கு அந்த டைமில் வந்து சேலரி வந்து லைக் இட் வாஸ் 15,000 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு 7-8 months போயிட்டு இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் லைக் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு 6 months 8 monthsக்கு அப்புறம் நான் ஜாப் விட்டேன். பிகாஸ் என் ஹெல்த் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆச்சு ஆக்சுவலி. நான் வந்து அந்த டைம்லேயே 48 kilos 48 தான் என்னோடய வெயிட்டே இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது. அண்ட் தென் இந்த 7-6 months நான் வந்து தூங்காமல் ஒழுங்காக சாப்பிடாமல் போனதுக்கே என்னோடய ஃபேஸ்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு 42 kgக்கு நான் வந்துட்டேன், 42-43 kgக்கே வந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப லைக் இதுவாச்சு. அண்ட் தென் லைக் நான் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் இந்த கடன் அது இதுன்னு கொடுத்துட்டு ஒரு 8-9 monthsலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, எல்லா கடனுமே அடைஞ்சாச்சு. ஸோ லைக் நான் வந்து எங்கள் அம்மாவோட ஜாபும் சரி, நான் ஜாப் பார்க்குறதும் சரி, அண்ட் தென் லைக் ஸ்லோவாகவே எல்லா கடனும் அடைஞ்சிருச்சு. அண்ட் தென் கடனே இல்லை. லைக் இப்போ நினைக்கலாம் ஓகே ஹாப்பி நைஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ஓகே கடன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இப்போ வந்து வீட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே சூப்பர் ஃபைன், லைக் ஹாப்பி ஜாலி அப்படின்ற மாதிரி. பட் இப்போ என்ன ப்ராப்ளம்னா எனக்கு வந்து அந்த ட்ரைவ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அந்த ட்ரைவ் இல்லை, அந்த மோட்டிவேஷன் பீக் மைண்ட் செட் வந்து எனக்கு இல்லை. எனக்கு என்னென்னா அந்த டைமில் நான் என்ன ஃபீல் பண்ணால் ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், லைக் அந்த கார்லாம் வேணும், இந்த பங்களா அதெல்லாம் இருந்தால் தான் நீ வந்து சக்ஸஸ்ஃபுல், அப்போ தான் நீ வந்து ஓத்தியான பர்சன், அப்போ தான் நீ வந்து ஒரு மேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வந்து அந்த டைமில் அந்த மாதிரி கான்டென்ட் தான் கன்சியூம் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஆப்வியஸ்லி லைக் 18 years old அந்த பையனுக்கு என்ன தெரிய போகுது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அந்த டைமில். ஸோ ஓகே ஐ தாட் ஓகே இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனஸ்ட்லி என்ன ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து அவ்வளோதான், அந்த ட்ரைவ் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக எனக்கு எதுவுமே தோணலை. இது வந்து எப்படின்னா அந்த எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சு ஒரு 3-4 monthsக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த மோட்டிவேஷன் நம்மகிட்ட இல்லையே, அந்த ட்ரைவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி. பட் அதுக்கப்புறமும் லைக் நான் வந்து லைக் என்னோடய பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் லைக் அந்த ட்ரைவ் அந்த மைண்ட் செட் அந்த கிரைண்ட் செட் மட்டும் இல்லை ஆக்சுவலி. ஸோ இது போய்கிட்டே இருந்துச்சு. லைக் இன்னும் நான் வந்து என்னோடய சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் தென் லைக் நான் பெருசாக லைக் நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் பெருசாலாம் ஏர்ன் பண்ணல. லைக் அவ்வளோ ஒன்றும் லைக் அரௌண்ட் லைக் வித்தின் 2.5 years நான் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஐ மேட் வெல் ஓவர் அரௌண்ட் லைக் 4.5 to 5 lakhs லைக் அது மாதிரி ஏர்ன் பண்ணியிருப்பேன். வெல் ஐ எம் ஆல்சோ ஜஸ்ட் 21 ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு நாள் ஜஸ்ட் நான் வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் பொறுமையாகவே. ஓகே do you really want those cars, that lifestyle? லைக் உனக்குன்னு வேணுமா, இல்லைனா வந்து ஜஸ்ட் லைக் நீ மற்றவங்ககிட்ட ஷோ ஆஃப் பண்ணணும், லைக் மற்றவங்ககிட்ட நீ சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்கணும், இதெல்லாம் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் நீ நினைக்கிற, ஸோ அதெல்லாம் நீ வந்து மற்றவங்ககிட்ட காமிக்கணும், அதனால தான் நீ சக்ஸஸ்ஃபுல்னு தோணுது, லைக் உனக்கு தோணும் அப்படின்றதுனால
நீ வந்து இது மாதிரி இருக்கியா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி. பிகாஸ் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மோஸ்ட்லி இந்த பசங்களாம் வந்து பைக் மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும் எல்லாருக்குமே. எல்லா பசங்களுக்கும் வந்து இந்த பைக் மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும். பட் எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இந்த பைக் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த கார் மேலே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் தென் லைக் இந்த ட்ராவல் பண்ணுறது எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஆக்சுவலி. ஓகே இந்த கண்ட்ரிக்கு போகணும், அந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நல்லாயிருக்கும். நான் வந்து இல்லைன்னு சொல்ல, ஐம் நாட் அகைன்ஸ்ட் இட் ஆக்சுவலி. ஸோ வந்து போனால் கண்டிப்பாக வந்து லைக் நல்லா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த கார் இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் ஐம் நாட் லைக் அட்டாச் டு இட் ஆக்சுவலி. ஓகே என் மைண்டில் வந்து 24 ஆகணும் அது இல்லை. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். அண்ட் தென் ஒன் மோர் திங், நான் இந்த வீடியோவில் சொல்கிறது வந்து எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட மைண்ட் செட், என்னோட திங்ஸ் ஆக்சுவலி. தட்ஸ் இட். நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்கிறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கோல்ஸ், டிஃப்ரெண்ட் திங்ஸ் உங்கள் ஹெட்டில் இருக்கும். ஸோ லைக் உங்கள் லைஃப் உங்களுக்கு, என் லைஃப் வந்து. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி. ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகலை ஆக்சுவலி. ப்ளஸ் எனக்கு வாட்சஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாட்சஸ் பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஸோ எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, ஓகே நீ வந்து லைக் உனக்கு நீட் இருக்குன்னு இதெல்லாம் பண்ணுறியா, ஆரல்ஸ் லைக் ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்து பெரிய ஆளுன்னு வெளில காமிச்சிக்கணும், உனக்கு வந்து இவங்கள மாதிரி ஆகணும், லைக் அந்த ஆன்லைனில் பார்க்குற மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு நீ பிக் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஒரு மாதிரி ஓகே எனக்குள்ளே ஒரு டிபேட் போச்சு. லைக் இப்போது நான் ஜென்யூனாக வந்து லைக் அதெல்லாம் இருந்தால் தான் ஹாப்பினஸ் நீனே நினச்சிட்டு இருக்கியா, இல்லை வந்து அதுதான் ஹாப்பினஸா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டிபேட் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே யோசித்தேன், ஓகே ஜென்யூனாக உனக்கு எது ஹாப்பினஸ் தருது அப்படின்ற மாதிரி லைஃப்பில் நானே யோசித்தேன். நான் வந்து ஜென்யூனாக எப்போ வந்து லைஃப்பில் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், எந்தெந்த விஷயம்லாம் பண்ண ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னு நான் மாதிரி யோசித்தேன் ஆக்சுவலி. ஸோ இதில் தான் அந்த தருண்குமார் அவர் வந்து அவரோட அந்த ஹாப்பி லிஸ்ட் அது மாதிரி ஒரு இது டெக்னிக் சொன்னார். ப்ளஸ் வந்து அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார்ல அந்த ஹாப்பினஸ் டிசிஷன் அந்த கான்செப்ட் பற்றி அவர் பேசியிருந்தார். ஸோ இந்த ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நான் வந்து இந்த லிஸ்ட்லாம் போடல ஆக்சுவலி. நான் வந்து ஜென்யூனாக யோசிச்சு பார்த்தேன், எனக்கு வந்து எது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் நான் பண்ணால் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு எது ஹாப்பியாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய பாய்ஸோட சுற்றுறது. எனக்கு வந்து ஐ ஹேவ் லைக் தி கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. பீப்புள் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லுவாங்க, ஓகே ப்ரோ நீங்கள் கிரைண்ட் பண்ணால் நீ வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கூடாது ப்ரோ, லைக் அவங்களாம் ப்ரோக் பீப்புள் ப்ரோ, லைக் சிலேவரி மைண்ட் செட் ஆகும்னு வானுங்க. ஐ டோன்ட் கேர் லைக் நான் வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் மை பீப்புள் ஆக்சுவலி. நான் என்னோடய ஸ்கூல்லேருந்தே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க. மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்னு சேர்ந்து தான் நான் ஃபர்ஸ்ட் வீக் என் காலேஜ் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என் கூட இருக்காங்க. சேம் திங் வித் ஜிம் ஆஸ் வெல். ஸோ எனக்கு பெருசாக வந்து இந்த லைக் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து லைக் உனக்கு கலாய்ப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பொறாமப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்குலாம் என் லைஃப்பில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆஸ் வெல். லைக் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட தான் சொன்னேன், நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடும்போது அவங்ககிட்ட தான் சொன்னேன், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சொன்னேன், நான் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட தான் சொன்னேன். எல்லா விஷயத்துலையும் தே ஆர் லைக் சூப்பர் சப்போர்ட்டிவ், லைக் சூப்பர் என்கரேஜிங் ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், எங்களோட வெளில போய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட். அண்ட் தேர்ட் திங் வந்து எப்படின்னா, எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தருது அப்படி ரொம்ப லைக் ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன்னா எப்போல்லாம் வந்து நான் வந்து மூவிஸ் பார்க்குறேனோ அப்போ வந்து எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக தோணும். மூவிஸ் பார்க்குறேன்னு எப்படி சொன்னால் எனக்கு தேட்டர் போகிறது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. லைக் நான் மோஸ்ட்லி நான் வந்து எந்த படம் வந்து எனக்கு ஸ்லைட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுனாலே போதும், லைக் வந்து நான் வந்து டிக்கெட் புக் பண்ணி நான் போயிடுவேன் ஆக்சுவலி. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் பண்ணதில் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன். லைக் நீங்கள் வந்து உங்கள் ஓன் மணியில் வந்து ஏர்ன் பண்ணி நீங்கள் வந்து லைக் மூவிஸ் போகலாம் ஆக்சுவலி. நான் லைக் நிறைய மூவிஸ் போவேன் ஆக்சுவலி. லைக் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு பர்சன் நீங்களும் நிறைய மூவிஸ் போவீங்க மீன்ஸ் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ இந்த ஃபர்ஸ்ட் டே அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து சும்மா சுற்றி பார்த்தீங்கன்னா என் மூஞ்சி தென்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த மூவிஸ் பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. பட் வந்து இங்கே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ மூவிஸ்லாம் பார்க்கக்கூடாது ப்ரோ, இட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் ப்ளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓகே ப்ரோ லைக் ஐ எம் ஆல்ரெடி பீங் ஹாப்பி. லைக் நான் வந்து ஜென்யூனாக ஹாப்பியாக இருக்கேன். லைக் நானே ஜஸ்ட் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ள தள்ளுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி. மேபி லைக் நான் அது வந்து தப்புன்னு சொல்லலை. லைக் ஒருத்தவங்க வந்து இந்த கிரைண்ட் ஃபேஸில் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த அலெக்ஸ் ரமோசி, சார்லி மார்கன் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒர்க் 12 hours 14 hours 16 hours ஒர்க் பண்ணுங்கள், அந்த அசல் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலி. மேபி தே ஹேவ் தேர் ஓன் ரீசன் டு டூ இட். ஸோ பட் எனக்கு அந்த ரீசன் எனக்கு என் லைஃபுக்கு தேவையில்லைன்னு தோணுது ஆக்சுவலி. தட்ஸ் வாட் ஐ ரியலி தாட். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஓகே லைக் நான் இவ்வளோ நாள் வந்து ஓடி உழைச்சதுக்கு ரீசன் என்ன, எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரே ரீசனுக்காக தான் ஓடி இருக்கேன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் லேட்டர் ரியலைஸ் ஆகுது. நாட் ஃபார் திஸ் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஓகே அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு அந்த ட்ரைவ் போயிடுச்சு ஆக்சுவலி. ஓகே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அண்ட் திஸ் டசன்ட் மீன் லைக் நீங்கள் வந்து ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடாது, பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்ல. யூ கேன் ஆக்சுவலி. பட்
எனக்கு ஃபீல் ஆனதுன்னா ஓகே நீ வந்து உன் ஃபேமிலி அவ்வளோ ப்ரையாரிட்டிஸ் பண்ணுற, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, நவ் வாட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி. ப்ளஸ் லைக் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு லைக் ஓகே லைக் you can still like go ahead with your journey, you can still make money. That doesn't necessarily mean that நீ வந்து ரொம்ப சேடாக லைக் ஃபுல் கிரைண்ட் ஃபேஸ் எல்லாரையும் தூக்கி போட்டு நீ வந்து லைக் ஏஞ்சி உடனே ஒன்லி லேப்டாப் பார்த்து தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் தென் லைக் இந்த கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்டில் வந்து நான் ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு 1 இயராகவே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஓகே லைக் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், நீ ஸ்லோவாகவே போகலாம், யாரும் வந்து ஸ்பாட் எடுக்க போகிறதில்ல அப்படின்ட்டு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் சொல்லுவாங்களே ப்ரோ நீங்கள் வந்து ஒரு செகண்ட் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதும் இன்னொரு பர்சன் வந்து இன்னொரு பர்சன் வந்து உங்களோட ரேஸில் வந்து ஹைடாக போயிடுவாங்க, உங்கள் காம்படிஷன் உங்களுக்கு வின் பண்ணிட்டு போயிடுவாங்க, லைக் ப்ரோ யூ ஷுட் பி நம்பர் 1 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனஸ்ட்லி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு பி நம்பர் 1. லைக் இது வந்து நிறைய பேருக்கு வந்து லைக் ப்ரோ யூ வாண்ட் டு பி நம்பர் 1 ப்ரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் தென் இதை கூட பற்றி அந்த பாட்காஸ்ட்டில் பேசியிருந்தாங்க ஆக்சுவலி. லைக் சில விஷயங்கள் லைஃப்பில் வந்து சில ஆக்குபேஷன்ஸ்க்கு வந்து அந்த காம்படிஷன் ரொம்ப முக்கியம். லெட்ஸ் சே கிரிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரிக்கெட்னா க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் வந்து அந்த 11 இந்தியன் அந்த ஸ்லாட்டுக்காக வந்து போராடுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லாருமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த 11 ஸ்பாட்டில் உங்கள் பேர் வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து எல்லாரும் பீட் பண்ணி நீங்கள் போகணும். பட் when it comes to லைஃப் ஆர் பிஸ்னஸ்ன்னு இருக்கும்போது நீங்கள் வந்து லைக் ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து அவங்க லைக் இயர்லி வந்து 12 lakhs மேக் பண்ணுறாங்க, 14 lakhs மேக் பண்ணுறாங்க, அதில் வந்து 95% மார்ஜின் இருக்குது. அண்ட் தென் தே ஆர் டேக்கிங் லைக் 12-13 lakh ஹோம் ப்ராஃபிட் மீன்ஸ். அண்ட் தென் அவங்க வந்து ஜென்யூனாக அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அவங்க லைஃப்பில். லைக் தே ஹேவ் தேர் ஃபேமிலி, லைக் தே ஹேவ் தேர் கிட்ஸ், லைக் எல்லாமே ஜாலியாக ஹாப்பியாக ஃபன்னாக போகுது மீன்ஸ் அவங்க வந்து அப்படி இருக்கிறது நல்லது தானே ஆக்சுவலி. லைக் அவங்க இப்போ நீங்கள் போயிட்டு யூ ஷுடன்ட் பி லைக் நீங்கள் லேக்ஸில் மேக் பண்ணக்கூடாது, யூ ஷுட் மேக் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் மணி, யூ ஷுட் பி மில்லியனர் பை திஸ் ஏஜ், அப்போ தான் நீங்கள் வந்து லைக் ட்ரூலி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி லைக் சொல்லணுன்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. ஸோ தட்ஸ் அ திங் ஆக்சுவலி. எனக்கு இப்போ எப்படின்னா இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஐ எம் நாட் கோன் பி செட்டிலிங் ஹியர் ஆப்ஸ் லைக் நான் வந்து இதே ஸ்டேட்டில் வந்து என் லைஃப்பில் செட்டில் ஆக போகிறேன்னா நோ. நான் வந்து நிறைய மணி மேக் பண்ண போகிறேன்னா எஸ் ஆப்வியஸ்லி ஐ வாண்ட் டு மேக் மோர் மணி அண்ட் ஐ வாண்ட் டு பி லைக் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் தான் என் லைஃப்பில். நான் வந்து இல்லைன்னு சொல்லலாம், அப்படியே இருந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆக்சுவலி. த பாயிண்ட் ஐ எம் மேக்கிங் ஹியர் இஸ் நீங்கள் வந்து அது வந்து ஹாப்பியாக லைக் ஃபுல்ஃபில்லிங்கோட பண்ணலாம் ஆக்சுவலி. ஓகே ஃபைன், என்ன ஆகிட போகுது இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு கிரைண்டோட பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் நீங்கள் அந்த மாதிரி கிரைண்ட் ஃபேஸ் இருக்கீங்கன்னா ஃபைன், உங்கள் லைஃப் உங்கள் இஷ்டம், நான் எதுவுமே சொல்ல. பட் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ ஒருத்தன் ஃபுல் கிரைண்டில் இருக்கான், லைக் அவன் 18லேயே அவனோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான், 18லேயே ஸ்டார்ட் பண்ணி அவன் வந்து ஃபுல் கிரைண்டில் இருக்கான், ஒரு போட்டு அவன் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறான் மீன்ஸ் அவன் வந்து லைக் பை 23 5 years on the line அவன் வந்து ஒரு மல்டி மில்லியனர் ஆகலாம். ஃபைன், தட்ஸ் ஃபைன். லைக் பிகாஸ் அவன் அவ்வளோ ஒர்க் பண்ணுறான். 5 years வந்து அவன் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போய்டும் ஆப்வியஸ்லி. மேபி நீங்கள் வந்து உங்கள் ஸ்லோவாக போகிறீங்க, நீங்கள் அந்தளவுக்கு வந்து லைக் எஃபர்ட்ஸ் பண்ணாமல் பொறுமையாக தான் போகிறீங்க. லைக் நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் லைஃப் என்ன ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்கீங்க, ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் யூ ஆர் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட். நீங்கள் வந்து சோம்பேறி அந்த நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இப்போ சோம்பேறியாக இருந்துடலாம், பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நான் வந்து அதை இங்கே மென்ஷன் பண்ணல ஆக்சுவலி. யூ ஷுட் புட் இன் த ஒர்க் as well as you can have fun. நான் அது மாதிரி சொல்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபன் அண்ட் தென் லைக் உங்கள் ஒர்க்கையும் லைக் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி போகும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுவீங்க. பட் லேட்டாக அட்டைன் பண்ணுவீங்க. தட்ஸ் ஃபைன் ஆக்சுவலி. மேபி ஒரு 2-3 years ஆஃப்டர் அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் அட்டைன் பண்ணுவீங்க. அண்ட் எனக்கு வந்து அது ஓகேன்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலி. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் நான் ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி நம்பர் 1. லைக் இது கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஓகே ப்ரோ யூ ஷுட் ஹேவ் அ கோல் blah 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 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஐ ஃபீல் லைக் it's better like because who's gonna like because at the end of the day everyone is gonna fucking die actually. Everyone is going to die and then like 50 years 100 years down the line யாருக்குமே உங்கள் பேர் தெரிஞ்சிருக்காது. that's 200% sure actually. like யாருக்குமே உங்கள் பேர் தெரிஞ்சிருக்காது. plus you have only one life. நான் இது வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நினச்சுன்னா ஓகே ஃபன் பண்ணு ஜாலியாக இருந்துன்னு சொன்னால் ஓகே பேட் ஹேபிட்ஸ்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஊதாரி மாதிரி சுற்றணும். நான் அந்த மாதிரி சொன்னேன் ஆக்சுவலி. யூ ஷுட் புட் இன் த ஒர்க், யூ ஷுட் டெஃபினெட்லி புட் இன் த ஒர்க். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து லைக் இந்த ஃபன் ரொம்ப அந்த லைக் ஹசில் லைக் இந்த கிரைண்ட் கல்ச்சரில் இருக்குன்னு நான் சொல்ல ஆக்சுவலி. ஸோ யா திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ் ஆக்சுவலி. பிகாஸ் லைக் ஆஸ் நான் முன்னாடி சொன்னேன் நான் ஒன்றும் அப்படியே பெரிய வந்து மல்டி மில்லியனர்லாம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை தாட் அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ எம் சீயிங் மை லைஃப். And then like I'm still working, like I work like 8 hours 10 hours sometimes even 12 hours, but I still like have fun, like be around with my people, roam around and like எனக்கு பிடிச்சது பண்ணுறேன் ஆக்சுவலி. I'm very grateful for my life. like நான் இன்னும் ஹாப்பியாக ஜாலியாக தான் இருக்கேன் ஆக்சுவலி.
But yeah, like I'm not attached to that end goal. Like I want to get that car, get that like super car, like நான் யாட்டுக்கு போகணும், like என்கிட்ட மேன்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நான் சூப்பர் அட்டாச்சாக இல்லை. ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ, தட்ஸ் இட். ஸோ யா, இதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் ஆக்சுவலி. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து லைக் அந்த என் கோல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் லைக் ஒன் மோர் திங், நான் யோசித்து பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, லைக் எனக்கு அந்தளவுக்கு மணி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து பெருசாக எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைக் இட் கேன் பி அந்த பைக்ஸ், கார்ஸ், இதுலேயுமே எனக்கு வாட்சஸ், இதுலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லைக் நான் சின்ன வயசுலேருந்து ஐம் ஜஸ்ட் லைக் நானே வந்து என்னை நம்ப வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் இருந்தால் தான் நீ வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு லைக் ஒரு பைக்கோட அந்த ஒரு போகிற வர பைக்கில் வந்து இந்த இன்ஜின் சொன்னாலே ஓகே, இதெல்லாம் எனக்கு தெரியாது. லைக் யூ கேன் கால் மீ கே ஆர் வாட்ஸ் எவர், ஐ டோன்ட் கிவ் அ ஃபக், பட் திஸ் மீ ஆக்சுவலி. எனக்கு பெருசாக எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ரீசன் வந்து லைக் அந்த இடத்துல வந்து லைக் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடணும், அந்த கடன்லாம் சால்வ் பண்ணியிருந்தா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போல். பட் வந்து ஐ ஜஸ்ட் லைக் ரொம்ப லைக் தப்பாக நினச்சிட்டேன் போகிறேன். லைக் சக்ஸஸ்னால் இதான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ யா, ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக இந்த டெசிஷன் தான் என் ஹெட்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஐம் டூயிங் லைக் இந்த திங்கிங் தான் போயிட்டே இருந்துச்சு. பட் இந்த பாட்காஸ்ட் வந்து எனக்கு அது கிளியராக ஒன்று ஒரு லே அவுட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ ஐ ஜென்வன்லி ஃபீல் லைக் ஓகே யா, அண்ட் டோன்ட் பி சர்ப்ரைஸ். லைக் ஒரு நாள் மேபி லைக் என்னோட நெட்ஒர்த் வந்து 25-30 crores ரீச் ஆனதுக்கப்புறம் லைக் ஐ ஜஸ்ட் டிஸப்பியர். மேபி வந்து கேரளாவில் வந்து ஒரு பேக்கரி கடை போட்டுருக்கலாம், அல்லது காஷ்மீரில் வந்து ஒரு கெஃபே மாதிரி போட்டு தலைமாரி வேறுக்கலாம். லைக் தட்ஸ் அ பாயிண்ட் ஐ கெஸ். லைக் யூ ஜஸ்ட் மேக், உங்களுக்கு எவ்வளோ மணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மேக் பண்ணிவிட்டு யூ கேன் பி லைக் பி ஹூ ஆர். லைக் உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இதான் உங்களுக்கு உங்கள் ஹாப்பினஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மணி மேக் பண்ணணும் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஆக்சுவலி. ஸோ நான் என்ன பாயிண்ட் இங்கே சொல்ல வரேன்னா, ஐ வாண்ட் டு பி ரிச் பட் நாட் ரிச் 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 ரிச். இது வந்து ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், லைக் ஒரு I feel like 20-25 crores, that's fine for me. And then like and I don't want like any like other things actually. That's what I feel like, because most of the people வந்து இப்போ ஆன்லைனில் வந்து ஓகே யூ ஷுட் பி லைக் இவ்வளோ மணி மேக் பண்ண அவ்வளோ மணி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் லைக் இந்த வீடியோ வந்து யாரோட லைக் ஆம்பிஷன் அண்ட் தென் மோட்டிவேஷன் வந்து நான் டிஸ்கரேஜ் பண்ணி பேசல. திஸ் இஸ் ஃபுல்லி மை ஒப்பீனியன், மை திங் ஆக்சுவலி. லைக் திஸ் how I am seeing life right now. ஏன்னா வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை பார்க்குறவங்க வந்து இப்போ தான் ஏர்லி இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யாரால இருப்பீங்க, லைக் 18, 17, 19 அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ யா, மேபி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட புரியலாம், ஆல்ஸ் புரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு வந்து லைக் ஃபுல்லாகவே கிரைண்ட் ஃபோர்ஸ்லேயே இருக்கலாம். ஐ ஹேவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மோஸ்ட்லி இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்ட் அண்ட் தென் லைக் நார்த்தில் கூட எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து சில பேர் அப்படின்னா ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை. லைக் ஐ வாண்ட் டு டூ மோர். தேர் இஸ் நத்திங் ராங் வித் இட். இஃப் யூ வாண்ட் டு லிவ் தட் லைஃப் மீன்ஸ் தட்ஸ் ஃபைன், that's your life, you can do whatever you want. But I feel like நான் இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஐ ஃபீல் லைக் I'm more like a people's person. லைக் நான் வந்து லைக் என்னோட ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் எனக்கு அந்த லைஃப்பில் ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி. அண்ட் ஐ ஃபீல் லைக் நான் வந்து ஒரு டீசெண்டாக ரிச்சாக இருந்துட்டு என்னோட தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு அண்ட் தென் ஐ ஹாவ் லைக் குட் ரிலேஷன்ஷிப் வித் மை பீப்புள் மீன்ஸ் ஐ எம் மோர் தென் ஹாப்பி வித் தட். ரேதர் தேன் லைக் நான் வந்து ஒரு மல்டி பில்லியனராக இருந்துட்டு எனக்கு கூட யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறதோட I don't want that actually. Like என்ன சொல்கிறேன்னு தெரியல, லைக் வாய் கொள்ளுறது, பிகாஸ் வீடியோ ஆக்சுவலி 27 minutes போகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலி அந்த பாட்காஸ்ட் பார்த்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் டிசிஷன் லைக் நீ எப்போனாலும் ஹாப்பியாக இருக்கலான்ற மாதிரி ஒரு தாட் வந்து என் ஹெட்டில் இருந்துச்சு. லைக் இந்த ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, பட் அது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டர் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்த பாட்காஸ்ட் கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே நல்லாவே புரிஞ்சிச்சு ஆக்சுவலி. ஸோ ஒன்ஸ் அகெயின் டோன்ட் லைக் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. If you have ambition, if you want to go to number 1, you want to beat everyone and the first and the competition means that's fine. That's totally fine. You can do it. Like நீங்கள் வந்து பிஸ்னஸில் நம்பர் 1 ஆகலாம், மணியில் வந்து நம்பர் 1 போகலாம், நீங்கள் வந்து எலான் மஸ்க்கு பீட் பண்ணலாம், நீங்கள் வந்து எல்லாரோட டாப்பில் போகலாம். தட்ஸ் யுவர் விஷ், யுவர் லைஃப், யுவர் டெசிஷன். பட் நான் வந்து இங்கே என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட திங்கிங் அது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். தட்ஸ் இட். So before ending the video, if you want to build an online course or a coaching program or a mentorship or any sort of digital product, அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஆஸ்பெக்ட் வந்து யாராவது பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க மீன்ஸ் லைக் இட் கேன் பி பில்டிங் அண்ட் டெக்னிக்கல் சைட் லைக் லேண்டிங் பேஜஸ், பேக் அண்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி ஆல்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க மீன்ஸ் you can check out the first link in the description, you can call with me. So I'm more than happy to help you out. So yeah, that's it. I will see you guys in another video. Love you all. Bye.